எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. அப்பா காலையில தங்கதுரை ஃபோன் பண்ணாரு. இன்னைக்கு தேங்காய் பறிச்சுட்டு போக ஆள் வந்திருக்காங்களாமா. லோடெல்லாம் ஏத்தி விட்டுட்டு சாயந்தரமா ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னாருப்பா. எவ்வளவுக்கு வித்திருக்காங்கன்னு கரெக்டா தெரியல. அவங்க அண்ணா பேசி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாரு. ஆமாப்பா, இந்த டைம் மரத்துக்கு கம்மியா தான் கொடுக்குற மாதிரி சொன்னானுங்களாம். அதான் கொஞ்சம் பேச சொல்லியிருக்கேன். எனக்கும் ஃபோன் பண்ணான். ஓ சரிப்பா. அப்போ எத்தனை லோடு போயிருக்குன்னு இன்னும் தெரியலப்பா. ஃபோன் பண்ணி சொன்னாதான் தெரியும். ஆமாப்பா, சாயந்தரம் ஃபோன் பண்றேன்னு சொன்னான். பார்க்கலாம் இருங்க. அண்ணா, என்ன கல்யாணி உள்ள வரப்பவே கத்திக்கிட்டே வர? என்ன விஷயம் இப்ப? ஓ நான் உங்களை கூப்பிட்டுட்டு வந்ததெல்லாம் உங்களுக்கு கத்துற மாதிரி தெரியுதோ? நீங்க பண்ணது மட்டும் ரொம்ப சரியோ? ஏய், உள்ள வரதும் வராததுமா எதுக்கு இப்படி கத்திட்டே வர? என்ன பிரச்சனைன்னு முதல்ல சொல்லு. இப்ப கூட நான் எதுக்கு கத்துறேன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியல. என்னன்னா எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு நம்ம வீட்ல. ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு உங்களுக்கு தோணலல்ல? யாரோ ஒருத்தர் மூலமா விஷயம் தெரிஞ்சு நான் இங்க வரேன். அக்கா, இவங்க யாரு? யா, இவங்க கல்யாணி அம்மா, நம்ம மாமாங்களோட தங்கச்சி. ஓ, இவங்களும் நம்ம வீட்டில் தான் இருக்காங்க. சின்ன வயசுலேயே அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்களாம். அப்போ இருந்து இங்கே தான் இருக்காங்க. பின்னாடி ஒருத்தி நிற்கிறாள், அவள் அவங்களோட பொண்ணு. அவள் பேரு ஷாலினி. ஓ அப்படியா, சரி சரிக்கா. ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? வந்ததும் வராதம்மா கத்திக்கிட்டே வீட்டுக்குள்ளே வர. சாயந்தர நேரத்தில் இப்படி யாராச்சும் கத்துனா என்ன அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஆமாம்மா, எல்லா கோபத்தையும் என்கிட்ட மட்டும் காட்டுங்க. நான் எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பு, ஆனால் நீங்கள் எது பண்ணாலும் அது கரெக்டு, அப்படிதானே? என்கிட்ட சொல்லாமல் ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க. அது எனக்கு தெரியவும் தெரியாது. தெரிய வந்த உடனே வந்து கேட்கலான்னு வந்தால் ரொம்ப தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ நான் பண்ணுறது மட்டும்தான் தப்பா? நீங்கள் பேசுறதெல்லாம் எதுவும் தப்பு இல்லை, நீங்கள் பண்ணுறது எதுவும் தப்பு இல்லை. என்னம்மா கல்யாணி உனக்கு பிரச்சனை? இப்போ யார் என்ன உங்ககிட்ட கேட்காம பண்ணிட்டாங்க? உங்ககிட்ட கேட்காம எதையும் நாங்கள் உங்கள் விஷயத்தில் பண்ணதில்லை. அப்புறம் என்ன இப்போ எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்க? அதுவும் வீட்டுக்குள்ளே இப்போ தான் வரப்ப கத்திக்கிட்டே வந்தா நல்லாவா இருக்கு? ஓ, நிம்மதியா மனுஷனால இருக்க முடியுதா? எதுக்கு இப்ப அவங்க வந்து கத்திட்டு இருக்காங்க? என்ன நீ, உங்களுக்கும் நான் கத்துற மாதிரி தான் தெரியுதுல்ல? நான் எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறேன்னு உங்களால புரிஞ்சுக்கவே முடியல. போதும் நிறுத்து கல்யாணி. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. தலையும் இல்லாம காலும் இல்லாம நீ பாட்டுக்கு புலம்பிட்டே இருந்தா என்னன்னு தெரியாம நாங்க என்ன சொல்ல முடியும்? முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு. அதானே, நான் பேசினா மட்டும் உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். ஏமா, குலதெய்வம் கோவிலுக்கு என்னஸ்மா சொல்லிட்டு போனீங்க? எல்லாரும் போய் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வரோம் தானே போனீங்க. ஆனா அங்க போய் ஆதிக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியலையா? ஏய், இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? போன இடத்துல அவனுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருந்திருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்னம்மா இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த ஊர்ல நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? கார்த்திக்கு தான் பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கீங்க. ஏன் ஆதிக்கு ஒரு நல்ல பணக்கார வீட்ல இருந்து பொண்ணு எடுக்கலாம்ல? அதை விட்டுட்டு அதே பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுத்திருக்கீங்க. நீங்கெல்லாம் போதும் நிறுத்து கல்யாணி. ஏய், இங்க பாரு. இன்னொரு முறை எங்க மருமகளை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம். என்னன்னா ஒன்னும் இல்லாத வீட்ல அதுவும் கல்யாணம் நின்ன பிள்ளைய கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்குலாம் இதை நினைச்சா அசிங்கமா இல்லையா? இங்க பாரு, எங்க பையனுக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு கொடுத்தா நல்லா இருப்பான்னு எங்களுக்கு தெரியும். எங்க பையனுக்கே ஒரு பிரச்சனையும் இல்ல. உனக்கு இதுல என்ன பிரச்சனை? அதானே, உங்களுக்கு தான் உங்க பிள்ளைங்க மேல அக்கறையே இல்லையே. அவங்க வாழ்க்கை மேலேயும் எந்த அக்கறையும் இல்ல. இல்லைன்னா இப்படி எல்லாம் பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுப்பீங்களா? போதும் கல்யாணி, நிறுத்து. இதுக்கப்புறம் எங்க மருமகளுங்களை பத்தி தப்பா பேசுன, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நானும் பொறுமையா போயிட்டு இருந்தா ரொம்ப தான் ஓவரா பேசிட்டு இருக்க. இப்போ என் பையனுக்கு தானே கல்யாணம் ஆச்சு, உனக்கு இதுல என்ன பிரச்சனை? என்ன நீ இப்படி பிரிச்சு பேசுறீங்க? அவனுக்கு நடந்த அநியாயத்துக்கு தான் நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். அவனுக்கெல்லாம் விருப்பமே இருந்திருக்காது. போயும் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் நினைப்பானா? கொஞ்சமாச்சும் அவன் இடத்துல இருந்து யோசிச்சிங்களா? நீங்க சொன்னீங்கன்னு ஒரே வார்த்தைக்காக தான் அவன் கழுத்துல தாலியே கட்டியிருப்பான். இங்க பாருடி, என் பேரனுக்கு எந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றத அவன் கேட்டான். அவனுக்கே இதுல எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? அதான் உன் புள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டல, வந்தமா இருந்தமா உன் வேலையை பார்த்தமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு குடும்பத்துல ஏதாச்சும் குழப்பம் பண்ணணும்னு நினைச்சேன். நித்யா, இப்போ எதுக்குமா நீ சோகமாக இருக்க? அவங்க எப்பவுமே அப்படிதான், நம்மளை மட்டம் தட்டி தான் பேசுவாங்க. அதுக்காகலாம் நீ இந்த மாதிரி சோகமாக இருக்கக்கூடாது, புரியுதா? அவங்க பேச்சை நீ மதிக்கவே மதிக்காத. விட்டு தள்ளிட்டு போயிட்டே இரு. மற்றவங்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. நம்மளோட ஃபேமிலியில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இல்லைக்கா, என்னதான் இருந்தாலும் அவங்க ஏன்க்கா இப்படிலாம் பேசுகிறாங்க? அப்போ நான்
இங்க பாரு நித்யா, அவங்க இதை விட அதிகமாகவே பேசுவாங்க. நாம் அதெல்லாம் கேட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னு வையேன், நம்மளோட வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாது நித்யா. அதெல்லாம் எதுவும் கண்டுக்காத. நீ உன்னோட இஷ்டத்துக்கு இந்த வீட்டில் இரு, புரியுதா? நித்யா இங்க பாரு, நான் சொல்றத கேளுமா. அதெல்லாம் நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணாத, புரியுதா? நித்யா, அதான் அண்ணி இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல நித்யா, அப்புறம் என்ன, எதுக்காக இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்? அவங்க சொல்றாங்கன்னு அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னதுதான், எனக்கு உன்னை பிடிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்க பாட்டி சொன்னாங்கன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா நான் ஒத்துக்காம இந்த கல்யாணம் நடந்திருக்காது. அது உனக்கு புரியுது தானே? அப்புறம் என்ன? இல்லைங்க, இருந்தாலும் அவங்க ஆனா ஒண்ணுமா, நீங்க எல்லாரும் சேர்ந்து அவசர அவசரமா ஒரு முடிவெடுத்து ஆதியோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்க. அவனுக்கு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு இப்ப தெரியாது, போக போக அவங்க லைஃப்ல கஷ்டப்படுறப்பதான் உங்களுக்கு அதோட அருமையே என்னன்னு புரியும். நான் இப்ப சொல்றதெல்லாம் உங்களுக்கு வில்லி மாதிரி தான் தெரிவேன். ஆனா போக போக பிள்ளையோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, நீங்க கஷ்டப்பட போறீங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இவங்களா? நித்யா என் கூட வா. ஆன்னு சொல்றேன்ல, வா. அத்தை வாப்பா ஆதி, வா. உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இவங்க எல்லாரும் உனக்கு பண்ண அநியாயத்தை பத்தி தான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். நீ பெரியவங்க சொன்னாங்கன்றதுக்காக தான் அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இல்லனா உனக்குன்னு கல்யாணத்துக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லா பொண்ணுங்களும் கியூல நின்னாங்க. இப்படி பண்ணிட்டாங்களே, உன் வாழ்க்கையவே அழிச்சிட்டாங்க ஆதி. போதும், நிறுத்துங்க அத்தை. யார் சொன்னாங்க? யார் வாழ்க்கையை கெடுத்தாங்க? எங்க தாத்தா பாட்டி, எங்க அம்மா அப்பா யார் எது சொன்னாலும் நாங்க செய்வோம்னு அவங்களுக்கு தெரியும். எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். என்ன ஆதி இப்படி பேசிட்டு இருக்க? எத்தனையோ பணக்கார இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு லைன்ல நிக்கிறாங்க. நீ என்னன்னா போய் இப்படி ஒரு பிச்சைக்கார பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற? அத்தை, திரும்ப திரும்ப என் பொண்டாட்டி இந்த மாதிரி பிச்சைக்காரின்னு சொன்னீங்கன்னா நான் அப்புறம் சும்மாவே இருக்க மாட்டேன். என்னதான் இருந்தாலும் இவ என்னோட பொண்டாட்டி. அவளை தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்ல. என்ன ஆதி மாமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அம்மா உங்களுக்காக தான் கொதிச்சு போய் வந்திருக்காங்க. இந்த விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தப்ப எங்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்துச்சு தெரியுமா? இப்படி ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அம்மா இங்க வந்தாங்க. நீங்க என்னன்னா அம்மா உங்களுக்காக பேசிட்டு இருக்காங்க, நீங்க அம்மாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. ஏய் வாய மூடு. என் வாழ்க்கையை டிசைட் பண்றதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? என்னப்பா அது இப்படி சொல்லிட்டு இருக்க? உன் அத்தடா நானு, எனக்கு உன் வாழ்க்கை பத்தி கவலை இருக்காதா? என்ன அத்தை, நீங்க என் வாழ்க்கைக்கு யோசிக்கிறவங்க அப்படிதானே? நம்பிட்டேன் அத்தை. என்ன ஆதி, என்னமோ உனக்கு பிடிச்சி போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. உனக்கே பிடிக்கல தானே? ஏதோ இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்க பாரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இப்பவும் பேசிட்டு இருக்கேன். போதும். இங்க பாருங்க, நான் இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இவ என்னோட பொண்டாட்டி. இவ கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். இவளை பத்தி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. நல்லா இருக்கு மாமா, நல்லா இருக்கு. உங்களுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் நம்ம அண்ணன் பையனுக்கு நல்லா இருக்காதே. நாம ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு எங்க அம்மா ஒரு நல்ல இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களை இப்படி நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறீங்கல்ல? ஹே ஸ்டாப் இட். ஃபர்ஸ்ட் நீ யாரு? என்ன? நான் யாரு நான் கேக்குறீங்க? நான் உங்க அத்தை பொண்ணு. ஏய் ஸ்டாப் இட் ஷாலினி. என்னைக்கு நீ அண்ணாவை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு அத்தனை பேர் முன்னாடி அவமானப்படுத்திட்டு போனியோ, அப்பவே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீ தான் உனக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேடிட்டு சந்தோஷமா தானே இருக்க. உன்னை என் அண்ணா கல்யாணத்துக்கு நீ இன்வைட் பண்ணணும்னு இவங்க ஆசைப்பட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டோம். கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்து எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாரு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. இப்ப கூட பெரியவங்க வந்து உன்னை இங்க இருக்கலான்னு அலோ பண்ண ஒரே ரீசனுக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லாம இருக்கேன். என் வாயில இருந்து அதை சொல்ல வச்சிடாத. நான் சொல்லிட்டேன்னா இந்த வீட்ல யாரும் என் பேச்சுக்கு மறு பேச்சு சொல்ல மாட்டாங்க. என்ன ஆதி, என் பொண்ணுகிட்ட இப்படி பேசிட்டு இருக்க? அவ யாருன்னு தெரியுமா? உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்றல. ஆனா அவ தனியா போய் சந்தோஷமா அவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்து உங்களுக்கு பொறாம. அதனால தானே என் பொண்ணு எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய் போதும், நிறுத்துறியா? யாருக்குடி பொறாம? உன் பொண்ணை பார்த்து நாங்க பொறாமப்படுறோமா? இங்க பாரு, உன் பொண்ணு வேணா பணக்கார வாழ்க்கையை வாழலாம். ஆனா எங்க வீட்டுக்கு உன் பொண்ணை விட ரொம்ப அழகான அம்சமான அறிவான பொண்ணு தான் எங்க கார்த்திக்கு மருமகளா கூட்டிட்டு வந்திருக்கோம். அவ எவ்வளவு குணமுள்ள பொண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். உன் பொண்ணே வந்திருந்தாலும் கார்த்திக் மனசுல இடம் பிடிச்சிருக்க முடியாது. ஆனா இப்ப அவ வந்த கொஞ்ச நாள்ல இந்த குடும்பத்துல இருக்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிட்டா. அப்படி இருக்கணும்டி பொண்ணுனா. பணம் இருந்தா மட்டும் ஒரு பொண்ணுக்கு சந்தோஷம் கிடைச்சிடாது.
அது உனக்கு புரிய வரப்போ உனக்கே புரியும். இங்க பாரு, இப்பவே நான் சொல்லிட்டேன், என் மருமகளுங்கள பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அனுவாகட்டும், அனிதாவாகட்டும், நித்யாவாகட்டும் 3 பேரும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான். அவங்கள வேறுபடுத்தி பார்க்க எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி யார் பார்த்தாலும் நாங்கள் பார்த்துட்டு சும்மாவும் இருக்க மாட்டோம். எங்களுக்கு எங்கள் பொண்ணுங்களும் ஒன்று தான், மருமகளுங்களும் ஒன்று தான். இங்க பாரு ஷாலினி, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் நீ வரியா, உங்க அம்மாவை பாக்குறியா, போனியான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு எங்க வீட்டு பொண்ணுங்க மேல ஏதாச்சும் அதிகாரம் காட்டணும்னு நினைச்ச, அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்டுக்குள்ள கூட வர முடியாத மாதிரி பண்ணிடுவேன், பாத்துக்கோ. ஆனா ஒண்ணு அண்ணி, எல்லாரும் குடும்பமா சேர்ந்து என்னையும் என் பொண்ணையும் அவமானப்படுத்துறீங்கல்ல. நீங்க வேணா பார்த்துட்டே இருங்க. நீங்க பண்ணது எல்லாத்துக்கும் பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏய், உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாருடி. இதுக்கப்புறம் ஏதாச்சும் பேசின அப்புறம் என் கை தான் பேசும். ச்சே, ஷாலினி வா போலாம். அம்மாடி, இங்க பாருடா நித்யா, அவங்க பேசினது எதையுமே மனசுல வச்சுக்காத, புரியுதா? உனக்கு இந்த குடும்பத்துல எல்லா சொந்தமும் இருக்கு. அவங்க ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக அதை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. இங்க எல்லாத்துக்கும் மேல எங்க பையன் இருக்கான். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். புருஷன் தாண்டா ஒரு பொண்ணுக்கு எல்லாமே. அவன் நட்டு நல்லபடியா அமைஞ்சிட்டானா எதையும் சாதிப்பா பொண்ணு, புரியுதா? ம், சரிங்க அக்கா. அபி, ரிலாக்ஸ் ஆயிட்டு தானே? இன்னுமே மனசே ஆற மாட்டேங்குதுண்ணா. அவங்க எப்படின்னா அப்படிலாம் பேசலாம்? கொஞ்சமாச்சும் அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டாங்க? முன்னாடி நின்று கேட்கறதும் ஒரு பொண்ணு தான்னு. அவங்க பொண்ணு சின்னதா ஒரு வார்த்தை சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. அதே மாதிரி தானே நான் மற்ற பொண்ணுங்களும். அதி, அவங்கள பத்தி நமக்கு ஒன்றும் தெரியாதது இல்லையே. எப்பவும் அவங்க அப்படிதான். நடுவுல கொஞ்ச நாள் அவங்க திருந்திட்டாங்க, நானே தப்பா நினைச்சிட்டேன். அதி திருந்தல போல, நடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பொண்ணு திருப்பி இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதானே. அவங்களெல்லாம் நம்ம எப்பயும் ஒரு பொருட்டா கூட மதிச்சதில்ல. அப்புறம் என்னடா, அதை சொன்னதெல்லாம் நீ வந்து யோசிச்சுட்டு இருக்காத. அண்ணா, எனக்கெல்லாம் பழகி போனதுதான், எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அவங்க பேசினது எல்லாத்தையுமே நித்யா கேட்டுட்டானா. அனிதா அண்ணியும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அனிதா அண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறவங்கல்ல. யாராச்சும் அந்த மாதிரி பேசினா கூட எதிர்த்து தைரியமா பேசிடுவாங்க. ஆனா நித்யா அந்த மாதிரி இல்லையே. அதுதான் நான் அப்ப இருந்தே ஒரு மாதிரி சோகமாவே இருந்தா. எனக்கே கஷ்டமாயிடுச்சு. அதெல்லாம் போக போக சரியாயிடும் ஆதி. நித்யா இந்த வீட்டுக்கு ரொம்ப புதுசு, நேத்து தான் வந்திருக்கா. அது மட்டும் இல்ல, இந்த வீட்டுல யாரையுமே அவளுக்கு தெரியாது. அப்படி இருக்கப்போ புதுசா ஒரு இடத்துல வரப்போ யாராச்சும் நம்மள ஹர்ட் பண்ற மாதிரி பேசினா கஷ்டமா தானே இருக்கும். போக போக சரியாயிடும். அவளும் அவளை மாத்திப்பான், நீ கவலைப்படாத. ம். ஆதி, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அண்ணி, எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா நித்யா தான். ஆதி, இந்த வீடு அவளுக்கு புதுசு. நாங்க என்னதான் அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவளுக்கு அது பெருசா இருக்காது ஆதி. ஆனா நீங்க தான் அவளுக்கு எப்பவும் கூடவே இருந்து துணையா இருக்கணும். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு மற்ற எல்லா சொந்தத்தை விட புருஷங்கிற சொந்தம் தான் நிரந்தரமானது. அவனோட அரவணைப்பு தான் ஒரு பொண்ணு எதிர்பார்ப்பா. நான் சொல்றேன்ல ஆதி, நீங்க போய் பேசுங்க. நீங்க பேசினா கண்டிப்பா அவ நார்மல் ஆயிடுவா. ம், சரிங்க அண்ணி, கண்டிப்பா நான் பேசுறேன். சரி, டைம் ஆச்சுல்ல, எல்லாரும் வாங்க சாப்பிட போலாம். எல்லாரும் வந்திருப்பாங்க, வாங்க உங்க 2 பேரையும் கூப்பிடலாம் தான் வந்தேன். ம். அண்ணி, நித்யா. சொல்ல மறந்துட்டேன் பாரு. நித்யா ரூம்ல தான் இருக்கான்னு நினைக்கிறேன் ஆதி. அவ ஈவினிங் இருந்தே கீழே இல்லவே இல்லை. நீங்க பேசி கூட்டிட்டு வாங்க. சரிங்க அண்ணி. என்னடி இவ இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்? இல்லைங்க, நாம வெளியே போனனால நமக்கு எதுவும் தெரியல. ஆனா பாவங்க நிறைய தான் திட்டாங்க போல. அனிதா எல்லாமே சொன்னா. அவ சொன்னதை கேட்குறப்போ எனக்கு தோணுது, கண்டிப்பா நித்யா அழுதுட்டு தான் இருப்பா. இந்த அத்தை ஏன் இப்படி இருக்காங்கன்னே புரியலடா. திரும்பவும் பழையபடி ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இங்க பாரானு, உன்கிட்ட திரும்பி ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருக்காங்களா? உண்மை சொல்லுடி, என்கிட்ட எதுவும் மறைக்காத. அப்படி ஏதாச்சும் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லணும், புரியுதா? அவங்களா? என்கிட்டலாம் எதுவும் பிரச்சனை பண்ணலங்க. பண்ணா நான் சொல்றேன். சாப்பிட வாங்க, நான் போய் எல்லாம் எடுத்து வைக்கிறேன். இப்போ இவ எதுக்கு இப்படி திக்கி திணறி பேசிட்டு போறா? ஒருவேளை அத்தை பழையபடி இவகிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்றாங்களோ? அப்படி மட்டும் ஏதாச்சும் நடக்குதுன்னு எனக்கு தெரியட்டும், அப்புறம் இருக்கு அந்த அத்தைக்கு. அவங்க சொன்ன மாதிரி நான் அவருக்கு பொருத்தமானவளே இல்லைல்ல. அவங்க பாட்டி தாத்தா சொன்னாங்கன்னு தானே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அவங்க சொன்ன மாதிரி இவரை கல்யாணம் பண்ணி அவர் வாழ்க்கையே நான் அழைச்சிட்டேனா? அம்மா சொன்னாங்கன்றதுக்காக நான் இந்த கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. அவர் பக்கம் நான் யோசிச்சு பார்த்துருக்கணும். என்னதான் அவங்க தாத்தா பாட்டி சொல்லியிருந்தாலும் அவரோட வாழ்க்கையை பற்றி நான் யோசிச்சு பார்த்துருக்கணும். அவர் எப்படி எனக்கு செட் ஆவாரு? அவருக்கு நான் கொஞ்சம் கூட பொருத்தமானவளே இல்லை. என்
குடும்பமும் கொஞ்சம் கூட பொருத்தமானதே இல்லை. இருந்தாலும் அவருக்கு ஈக்குவலா நான் படிக்கவும் இல்லை. நான் எதுக்கு ஒத்துக்கிட்டேன்? அவர் வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன்னா? ரூம்ல இருக்கிறதா தானே அண்ணி சொன்னாங்க. ஓ, மேடம் இங்க தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. கண்ணுல இருந்து டேப் திறந்து விட்டாச்சு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரியல, இந்த பொண்ணுங்க கண்ணில் மட்டும் எப்படி இவ்வளோ கண்ணீர் ஸ்டாக் இருக்கு? ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா போதும், உடனே டேப்பை திறந்து விட்ட மாதிரி தண்ணி மட்டும் வந்துட்டே இருக்கு. இப்போ இவ்வளோ வேற சமாதானப்படுத்தணுமா? ஆமா, நாம எத்தனை முறை சொல்லு, ஆனா அந்த அழுக மட்டும் நிறுத்தவே நிறுத்தாது. எப்படிதான் இவ்வளோ தண்ணீர் வருதுன்னு தெரியல. முதல்ல பொண்ணுங்க கிட்ட தனியா கிளாஸ் போகணும் போல. எப்படி நீங்க மட்டும் அழுக ஆரம்பிச்சா இவ்வளோ தண்ணி வருதுன்னு. நித்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? அது சும்மா. ஓ, சும்மாவே அழுக வருமோ? செம டேலண்ட் ஆமா உனக்கு. சும்மா உட்காந்தாலாம் அழுக வருது, பாத்துக்கோ. ஏன்? இல்ல, அது உங்க அத்தை சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு பொருத்தமான பொண்ணு இல்லைல்ல. அது வேணா கரெக்டு தான். உனக்கு தான் நான் பொருத்தமான பையன் இல்ல, அப்படி வேணா சொல்லலாம். ஆமா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னதுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கண்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அதுக்கு முழு பொறுப்பு நான் தானே சொன்னேன். அப்படி பார்த்தா இன்னைக்குதான் மேடம் ரொம்ப நேரமா அழுதுட்டே இருக்கீங்களே. அதனால நான் உனக்கு பொருத்தமான புருஷனே இல்லைல்ல. நான் ஒரு நல்ல புருஷன் இல்ல, கரெக்டா? பாரா, என்ன மேடம் அழுக ஸ்டாப் ஆயிடுச்சு போல. அது நீங்க நல்ல புருஷன் தான், நான் தான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன் அப்படின்னு யார் சொன்னாங்க? அதான் உங்க அத்தை சொன்னாங்கல்ல, உங்களுக்கு நிறைய பெரிய பணக்கார இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு வந்திருக்காமா. அப்போ நான் உங்களுக்கு செட்டான பொண்ணு இல்லை தானே? நித்யா, இதுக்கு நான் உன்கிட்ட எத்தனையோ முறை விளக்கம் சொல்லிட்டேன். நேத்தே உன்கிட்ட இதை பத்தி நான் பேசினேன்ல. திரும்ப திரும்ப அதையே பேசுறதுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லம்மா. இங்க பாரு, எங்க அத்தைய பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள பத்தி தெரிஞ்சா நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்ட. நான் சொல்றேன், நீயே வேணா கேளு. அந்த மாதிரி ஒரு ஆள் சொன்னதுக்காகவா நம்ம வருத்தப்பட்டோன்னு நீயே ஃபீல் பண்ணுவ. என்னங்க சொல்றீங்க? அப்போ அந்த பொண்ணு தான் கார்த்திக் மாமாக்கு? ஆமா நித்யா, அந்த பொண்ணு தான். எவ்வளோ தெரியுமா என் அண்ணனுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு போனா. இப்போ என்னன்னா பெரிய யோகியா மாதிரி வந்து பேசிட்டு இருக்கா. நீயே சொல்லு, அவங்க சொன்னதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ நினைச்சு பாரு, அவ இருக்கிற வேண்டிய இடத்துல இப்ப அனிதா அண்ணி இருக்காங்க. அப்பனா எங்க அண்ணா கொடுத்து வச்சவர் தானே. ஆமாங்க, அனிதா அக்கா ரொம்ப நல்லவங்க. அதுலயே நீ எடுத்துக்கோ. அவ என் அண்ணாவை கல்யாணம் பண்ணியிருந்தா என் அண்ணா லைஃப் என்ன ஆயிருக்கும். ஆனா அனிதா அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டனால என் அண்ணா லைஃப் நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க, கரெக்டா? அதே மாதிரிதான் நித்யா, எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமே நம்ம லைஃப நாம தான் பாத்துக்கணும். நமக்கு எப்படி பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை அமைச்சுக்கணும் நமக்கு தெரியும், கரெக்டா? அவ்வளவுதான், உனக்கு புரிஞ்சா சரி. இங்க பாரு, இன்னொரு முறை யார் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி பேசினாலும் நீ அதுக்காக ரியாக்ட் பண்ண கூடாது, புரியுதா? அதை பெருசாவும் எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் அவங்க பேசுறத இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இரு. இதெல்லாம் மண்டைக்கு கொண்டு போகாத. திரும்பவும் சொல்றேன் நித்யா, யார் என்ன சொன்னாலும் அதுல எனக்கு கவலையே இல்லை. நான் என் பொண்டாட்டிய மனசார தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவளை மனப்பூர்வமா என் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுல தலையிடுறதுக்கு வேற யாருக்கும் உரிமை இல்லை, புரியுதா? நீங்க அப்போ எப்பவும் அந்த மாதிரி நினைக்க மாட்டீங்கல்ல? கண்டிப்பா அந்த மாதிரி நான் எப்பவும் நினைக்க மாட்டேன். நீ தான் எனக்கு வைஃப், ஓகேவா? உன்னை யார்கிட்டயும் நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். எந்த சூழ்நிலையிலையும் உன்னை தப்பா நினைக்கவும் மாட்டேன். எனக்கு ஏத்த பொண்டாட்டி நீ மட்டும்தான். ஏங்க, நான் இப்போ ஒன்று பண்ணுவேன், நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. என்ன பண்ண போற? அது நித்யா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, அது நீங்க பேசினோடனே எனக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிடுச்சு. ஏன்னா இதுவரையும் எங்க அப்பா ஒரு நாள் கூட எனக்கு ஆறுதலா பேசினதே இல்லையா. நீங்க பேசின உடனே எனக்கு. இங்க பாரு நித்யா, இதுக்கு முன்னாடி நீ எப்படினாலும் இருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் உனக்காக நான் இருப்பேன், சரியா? நீ எதை நினைச்சும் எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது. சரி, அண்ணி சாப்பிட வர சொன்னாங்க, போலாமா? நீங்க தப்பா நினைக்கலன்னா கொஞ்ச நேரம் உங்க மேல இப்படியே சாஞ்சுக்கிட்டுமா, அதுக்கப்புறம் போலாமே, ப்ளீஸ். சரி நித்யா, கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ம்.
மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவன் எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவன் யாரவன் நூத்துக்கு நூறவன் அவன் தான் என்னவனா பொருளையவன் கலையவன் அழகிய நிறவன் நிழலிலும் ஜொலிக்கிற அப்பா எவ்வளவு அழகுடி நீ. ஏங்க இன்னைக்கு கண்டிப்பா வெளியே போயே ஆகணுமா? அதுவும் இன்னைக்கு பகல் ஃபுல்லா டைம் இருந்துச்சு, அப்பெல்லாம் விட்டுட்டு இந்த நைட் டைம்ல தான் போகணும்னு நிக்கிறீங்க. சரி, ரெடி ஆயிட்டேன். இப்போ வாச்சும் சொல்லுங்க, எங்க போறோம்? அது சர்ப்ரைஸ். என்னது சர்ப்ரைஸா? இந்த ராத்திரி நேரத்துல கூட்டிட்டு போறதுக்கு என்ன இருக்கு சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு? விளையாடாதீங்க. நான் விளையாடுறேனா? நான் இதுக்காக விளையாடணும். ஒரு முக்கியமான விஷயத்த உனக்கு காட்டணும்னு தோணுச்சு, அதனால தான் கூட்டிட்டு போறேன். புரியுதா? கிளம்பி வா. ம், சரி, எப்படி போறோம்? எப்படி போறோம்னா? இல்ல கார்லயா போறோம்? ம்ஹும். அப்புறம் இன்னைக்கு பைக்ல போறோம். போலாமா? என்னது பைக்லயா? உங்களுக்கு பைக் ஓட்டலாம் தெரியுமா? அடிப்பாவி, காரே ஓட்டுறேன், பைக் ஓட்ட மாட்டேன்னா என்ன? ஆஃபீஸ் வரனால வேற வழி இல்லாம கார்ல வர்றதா இருக்கு. மற்றபடி எனக்கு பைக்னா ரொம்ப பிடிக்கும். எப்பவும் பைக்ல போறது தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் நம்ம பைக்ல போனதே இல்லைல்ல, அதான் இன்னைக்கு பைக்ல தான் போக போறோம். ஓகேவா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கும் ஒரு ஆசை இருந்துச்சுங்க. நல்லா நைட் டைம்ல ஜாலியா எனக்கு வரப்போற ஹஸ்பண்ட் கூட பைக்ல சுத்தணும்னு. ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறும்னு நான் நினைக்கலப்பா. அடிப்பாவி, அப்ப இவ்வளோ நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்கேன். கரெக்டா? எனக்குமே ஆசை இருக்குதான், என் ஒய்ஃப் கூட ஜாலியா பைக் ரைட் போகணும்னு. அதுவும் நைட் டைம் போகணும்னு எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா? அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது. போலாமா? ம், நீங்க போய் பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டே இருங்க. நான் குடுகுடுன்னு ஓடி போய் அக்கா கிட்ட மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே மேடம், போயிட்டு வாங்க, சீக்கிரம் வந்துடணும். வந்துடுறேன். 2 minutes. மெதுவா போ. ரெடியாக சொன்னதுக்கு எதுக்கு இந்த நைட் டைம்ல ரெடி ஆகணும்? நான் நிம்மதியா படுத்து தூங்கிருப்பேன்னு யாரோ சொன்னாங்க. இப்ப என்னன்னா பைக்குன்னு சொன்னோடனே குடுகுடுன்னு ஓடுறா. சோ இந்த பொண்ணுங்களே இப்படிதான் இருப்பாங்க போலயே. இது அந்த கார்த்திக் தானே? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? அதுவும் தனியா பைக் எல்லாம் எடுத்து வச்சு நின்னுட்டு இருக்கான். ஆ, இவ என்ன குடுகுடுன்னு ஓடி வந்து நிக்கிறான்? போலாங்க. ஏய், எதுக்கு இப்ப ஓடி வர? பொறுமையா நடந்து வரலாம்ல. அதுவா, நீங்க தான் பைக்ல போலான்னு சொன்னீங்கல்ல, அதான் அக்கா கிட்ட சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். போலாமா? சரி, ஓகே, வந்து உட்காருவா. ம். எங்க இந்த பைக்ல எங்கங்க பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எப்படி பிடிச்சிட்டு வர்றது? கீழே விழுந்துருவேன். அதான் நான் இருக்கேன்ல அனிதா, அப்புறம் எதுக்கு? என்ன புடிச்சிட்டு உட்காருங்க, கீழெல்லாம் விழ மாட்டீங்க. சரியா? சரி, ஆனா மெதுவாவே போங்க. எதுவுமே பிடிக்கலாதனால கொஞ்சம் பயமா இருக்கும். ம்? மெதுவா தானே, போயிடலாம். இவன் என்ன பண்றான்? இவனுக்கும் அவளுக்கும் பிடிக்காம தானே கல்யாணம் ஆச்சு. இவன் எப்படி என்ன மறந்துட்டு டக்குன்னு அவ கூட இப்படிலாம் இருக்க முடியும்? அதுவும் அவளை கூட்டிட்டு பைக்லாம், அதுவும் நைட் டைம் இப்படி போறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை. இவன் மனசுல எப்பயும் நான் மட்டும்தானே இருக்கணும்னு நினைச்சேன். இப்போ என்னன்னா வேற ஒருத்தி வந்துட்டு அவ கூட இவ்வளோ ஜாலியா இருக்கான். நான் உன்னை தூக்கி போட்டுட்டு போனேன்டா. ஆனாலும் நீ என்ன மட்டுமே நினச்சி நான் கொடுத்துட்டு போன அவமானத்தை நினச்சி கஷ்டப்படணும்னு நினச்சிட்டு தான்டா இந்த வீட்டை விட்டு போனேன். ஆனால் இவ கூட விருப்பம் இல்லாமல் கல்யாணம் ஆனாலும் இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவீங்க போலயே. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனசில் வந்துட்டானா நாங்கள் போட்ட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும்டா. நடக்கவே கூடாது, அதை நடக்கவே விட மாட்டேன். இனிமே தானே இந்த ஷாலினியோட ஆட்டத்தையே நீ பார்க்க போற. நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் உன்னையும் உன் பொண்டாட்டியை பிரிக்கணுன்றதுக்காக தான்டா. அதை நடத்தி காட்டுறேன். ஏங்க இப்ப வச்சு சொல்லுங்க, எங்க போறோம்? அது எப்படிமா? இந்த பொண்ணுங்க கிட்ட ஒரு சர்ப்ரைஸ்னு சொன்னா அதை மனசுக்குள்ள வச்சுக்கவே மாட்டீங்கல்ல. அந்த சர்ப்ரைஸை காட்டுற வரையும் எங்க கிட்ட கேள்வி கேட்டுட்டே தான் இருப்பீங்களோ? அது எங்க போறோம்னு தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டோட வரலாம்ல, அதனால தான். இப்போ பைக்ல போற எக்ஸைட்மெண்ட்டே போதும். அங்க போனதுக்கு அப்புறம் நீ பாத்துக்கோ. ஏடி என்கிட்டயே போட்டு வாங்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாத. இன்னொரு 1/2 an hourல அங்க ரீச் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும். 1/2 an hourல ரீச் ஆயிடுவோமா? அப்போ நம்ம வீட்ல இருந்து 1/2 an hourக்குள்ள எந்த ஸ்பாட்க்கெல்லாம் போகலாம்? இவ விட்டா கண்டுபிடிச்சிருவா போலயே. இவளை இப்படியே விடக்கூடாது. இருடி.
ஏங்க இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? எங்க மெதுவா போங்க, பயமா இருக்கு. பயமா இருக்குன்னா புடிச்சிட்டு வா. உன்னை யாரு பிடிக்காம வர சொன்னாங்க? அப்ப பயமா தான் இருக்கும். எங்க நான் எங்க பிடிக்கிறது? எனக்கு அப்படி வாடி, இது கூட நல்லா இருக்கு. இது போதாதே. இருங்க மேடம். எங்க ப்ளீஸ், எதுக்காக ஸ்பீடாவே போறீங்க? கொஞ்சம் மெதுவா போங்களேன். மெதுவா தானே போயிடலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அனிதா. இப்படியே வா. என்ன சொன்னீங்க? புரியல, சத்தமா சொல்லுங்க. ஏற்கனவே ஸ்பீடா போறீங்க, நீங்க மெதுவா பேசினா என்னன்னு புரியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா நானே எனக்குள்ள பேசிட்டு வந்தேன். இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கா? ம். ஆனா ஒண்ணுங்க, இவ்ளோ ஸ்பீட் நாம ரைட் பண்ணவே கூடாது தெரியுமா? நைட் டைம் எதுக்கு இவ்ளோ ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் மெதுவா போங்களேன். அதான் நான் இருக்கல்ல, அப்புறம் என்ன? என்னதான் இருந்தாலும் அதுக்காக நம்ம ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போக கூடாதுல்ல. பொறுமையா போகணுங்க. நமக்கு எப்பயும் சேஃப்டி தானே ஃபர்ஸ்ட். நீ சொல்றது ஓகே தான். சரி. உன்னை கூட்டிச் செல்ல சொல்வாய் அந்த காதில் மெல்ல. என் பெண்மையும் இழைப்பாருதே உன் மார்பிலே இடம் போதுமே. ஏனென்று இடைவெளி குறைகிறது, மெதுவாக இதயங்கள் இணைகிறது.